தற்போதைய செய்தி. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை என மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். நேற்று தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவிடம் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் பேசியதாக தகவல் வெளியானது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தற்போது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு குறித்து ஆளுநரிடம் கேட்டறிந்திருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். இதன் கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது மூத்த செய்தியாளர் கணபதி டெல்லியில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவிச்சிருக்கிறார். அவர் வேறு என்ன விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? அவர் சொன்னதனுடைய முழு விவரங்களை பதிவு செய்யுங்க கணபதி. நேற்று இரவு தமிழக முதலமைச்சரின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. அவர் கவலைக்கிடமாக இருக்கிறார் என்றெல்லாம் தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருந்த நேரத்திலேயே இதன் காரணமாக தமிழகத்திலே வன்முறை வெடிக்குமோ என்றெல்லாம் பல்வேறு அச்சங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தன. ஆனால் அதை போக்கும் விதமாக தமிழகத்துக்கு பொறுப்பு ஆளுநராக இருக்கும் வித்யாசாகர் ராவ் ஏற்கனவே நேற்று இரவு தமிழகம் வந்து சேர்ந்த பிறகு உள்துறை அமைச்சகத்துக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் இல்லை என தகவல் அனுப்பியிருந்தார். அந்த தகவலை இன்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி செய்திருக்கிறார். இன்று இதை அவர் மீண்டும் வலியுறுத்துவதற்கு காரணம் என்னவென்றால், மீண்டும் பல்வேறு அச்சங்கள் இருக்கின்றன. ஏதேனும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உண்டாகிவிடுமோ, வன்முறை வெடித்து விடுமோ என்றெல்லாம் பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன. ஆகவே அப்படிப்பட்ட தருணத்திலே வன்முறை வெடிப்பதற்கோ அல்லது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கோ எதுவும் பெரிய ஆபத்து எதுவும் இப்போது கிடையாது, அதுபோல சூழ்நிலை இல்லை என்பதை வலியுறுத்தி ராஜ்நாத் சிங் தகவலை வெளியிட்டிருக்கிறார். ஏனென்றால் தமிழகத்திலே போலீஸ் தற்போது முழு உஷார் நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கே தெரியும், சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலே பலத்த காவல் போடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த விதமான பெரிய பிரச்சனைக்கும் வாய்ப்பு இல்லை என்பதை ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியிருக்கிறார். கணபதி, தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு குறித்து பல்வேறு வதந்திகள் கிளப்பப்பட்டு வர நிலையில மத்திய அரசு இதை எப்படி பார்க்குது? இதை எப்படி எதிர்கொள்வதற்கு மத்திய அரசு வியூகம் வகுத்திருக்கு? கணபதி, நிச்சயமாக தமிழக அரசுக்கு சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் என்னென்ன உதவி தேவை இருக்கிறதோ அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்பதைத்தான் மத்திய அரசு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறது. பல்வேறு விதமாக தமிழக அரசு சேர்ந்த மூத்த அதிகாரிகளை தொடர்பு கொண்டு மத்திய அரசின் பிரதிநிதிகள் இதை மீண்டும் மீண்டும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக உள்துறை அமைச்சகத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்துக்கு கூடுதல் துணை ராணுவம் தேவையோ அல்லது வேறு பாதுகாப்பு படைகள் தேவையோ நிச்சயமாக அனுப்பி வைக்கப்படும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஆகவே தமிழக அரசு கேட்கும் பட்சத்திலே இதற்காக உதவிகள் அனைத்தும் செய்யப்படும் என்பது ஒரு புறம் இருக்கிறது. இன்னொரு புறம் சோசியல் மீடியா மூலமாக பல்வேறு வதந்திகள் பரப்ப வாய்ப்பு இருக்கிறது. அது போன்ற விஷயங்களிலே மாநில அரசுக்கு ஏதேனும் உதவி தேவைப்படும் என்றால் அதுவும் செய்யப்படும் என உள்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை தமிழக போலீசாரே இந்த விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். சூழ்நிலை அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக மீண்டும் மீண்டும் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இப்போதைக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் பிரச்சனை ஏற்பட்டால் உதவி செய்ய தயார் என்ற நிலையை மத்திய அரசு வலியுறுத்தி இருக்கிறது தமிழகம். கணபதி, உள்துறை அமைச்சர் கருத்து கேட்டறிந்தது ஒரு பக்கம் இருக்க, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா தமிழக அரசுக்கு எல்லா விதமான உதவிகளை செய்ய தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எய்ம்ஸ் மருத்துவ குழுவினர் அப்போலோ மருத்துவமனைக்கு விரைந்திருக்கிறாங்க. தமிழக அரசுக்கு இந்த முதல்வரின் உடல்நிலை குறித்து உதவுவதற்காக, வேறு விஷயங்களுக்கு உதவுவதற்காக மத்திய சுகாதாரத்துறை சார்பில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? இன்று இது குறித்து நான் JP நட்டா அவர்களிடம் கேட்டேன். அப்போதே எய்ம்ஸ் மருத்துவர் குழு தேவையான அளவுக்கு சென்னையிலே தங்கியிருந்து முதல்வரின் உடல் நலத்திற்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அனைத்தும் செய்யும் என்று சொல்லியிருந்தார். அதாவது ஏதேனும் மருந்துகள் வெளிநாட்டிலிருந்து தெரிவிக்கப்பட வேண்டுமானாலும் அதற்கான உதவிகளையும் அவர்கள் செய்வார்கள். அல்லது வேறு எந்த விதமான ஆலோசனைகள் தேவை என்றாலும் அதையும் அவர்கள் செய்வார்கள். தேவைப்படும் வரை அப்போலோவில் உள்ள டாக்டர்களுடன் சேர்ந்து எய்ம்ஸ் மருத்துவர்கள் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு தமிழக முதல்வரின் உடல்நலம் குணமடைய முழு முயற்சி செய்வார்கள் என்பதை வலியுறுத்தியிருந்தார். ஏற்கனவே இந்த எய்ம்ஸ் குழு பலமுறை சென்னைக்கு வந்திருக்கிறது, மீண்டும் இன்று அனுப்பப்படுகிறது என்பதை அவர் வலியுறுத்தியிருந்தார். அதன்படியே தற்போது எய்ம்ஸ் குழு சென்னை வந்தடைந்து அப்போலோ மருத்துவமனையில் இருக்கிறது. அங்கே தேவையான அனைத்து உதவிகளையும் அவர்கள் செய்வார்கள் என்பதுதான் மத்திய அரசின் நிலைப்பாடாக இருக்கிறது. தம்பி தமிழர்.